ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சார்க் கண்ட்ரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சார்க் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இந்த சார்க் கண்ட்ரிஸ் அசோசியேஷனில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. அந்த 8 கண்ட்ரிஸ் என்னென்னன்றதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்பெயின், எம்னா மால்தீவ்ஸ், பினா பூட்டான், இன்னொரு பி பங்களாதேஷ், எஸ்னா ஸ்ரீலங்கா, P for Pakistan, A for Afghanistan, I for India, N for Nepal. இந்த சார்க் கண்ட்ரிஸ் அசோசியேஷன் எப்போ வந்து தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா December 8, 1985. இந்த சார்க் கண்ட்ரிஸ் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்க காத்மண்டு அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த சார்க் கண்ட்ரிஸ்க்கான ஃபஸ்ட்டு சம்மிட், அதாவது அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்க டாக்கா அப்படின்ற இடத்துல நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட்டு சம்மிட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காத்மண்டு, நேபாளில் இருக்க காத்மண்டுவில் தான் லாஸ்ட்டாக நடந்துச்சு. 2014 நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கவிருந்த 2016 நடக்கவிருந்த சார்க் சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க இருந்தது. அங்கே வந்து நடந்த ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சார்க் கண்ட்ரிஸ் அசோசியேஷனில் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். 2007 தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. இந்த சார்க் கண்ட்ரிஸ் வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரிஸோட வெல்ஃபேருக்காக, அங்கே இருக்க பீப்புள்ஸோட வெல்ஃபேருக்காக, அவங்களோட எஜுகேஷன், அப்புறம் வந்து கல்ச்சர் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, அப்புறம் அந்த சவுத் ஏஷியன் ரீஜனோட பீஸ் அண்ட் யுனைட்டிக்காக இதை வந்து உருவாக்குனாங்க. இந்தமாரி டிஎன்பிஎஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.